வணக்கம் நேயர்களே, எதிர்ச்சொல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 18 சட்டமன்ற இடைத்தேர்தலுக்குமான இடையில் உள்ள நாட்கள் இன்னும் 17 நாட்கள் தான். 18வது நாளில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. நாடாளுமன்றத்தினுடைய அந்த பிரச்சாரமும் பரபரப்பாகிக் கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இல்லை வேறொரு கட்சி வேண்டும் என்பதை விட பாஜக வேண்டாம் என்கிற ஒரு குரல்கள் அதிகமாக ஒலிக்க தொடங்கி இருக்கின்றன. காரணம், இந்த 5 ஆண்டுகளில் பிஜேபி என்ன செய்தது, குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் என்ன செய்தார், ஏன் மக்கள் அஞ்சுகிறார்கள் என்கிற பொருளில் தான் இன்றைக்கு நாம் வாதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவை சார்ந்த தமிழ்தாசன் அவர்கள், கவிஞர் தமிழ்தாசன் அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பாஜகவினுடைய ஆதரவாளர் முத்துராஜ் ராமமூர்த்தி, மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா மற்றும் சாமானியராக ஜியாவுல் ஹக், 4 பேரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். 4 பேர்களுடைய வணக்கம். நான் முதல்ல தமிழ்தாசன் சார்கிட்ட இருந்து கேட்க விரும்புகிறேன். மீண்டும் வேண்டாம் மோடி அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். மீண்டும் வேண்டாம் மோடி அப்படின்னு ஏதோ எங்கோ ஒரு சில பேர் மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இல்லை, பரவலாக அப்படியான ஒரு குரல் எழுந்துகிட்டே இருக்கிறது. ஏன் இப்படி மோடிக்கு எதிரான குரல் அதிகமா ஒலிக்க தொடங்கி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்தார். அந்த வாக்குறுதிகள் பல மாநில மக்களுக்கு சாதகமாக அமையும். பொருளாதார கொள்கை, வேலைவாய்ப்பு, அதேபோல் கருப்பு பணத்தை மீட்பேன் என்று சொன்னது, கள்ளப்பணத்தை அழிப்பேன் என்று சொன்னது, வேலைவாய்ப்பு உருவாக்குவேன், பொருளாதாரத்தை கட்டி காப்பேன் என்றெல்லாம் பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்தார். அந்த வாக்குறுதி அத்தனையும் இப்பொழுது அவர் ஆட்சிக்கு வந்த 5 ஆண்டுகளில் அவைகள் அனைத்தும் கல்லறைக்கு போய்விட்டன. இல்ல, வழக்கமா ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னால, தேர்தலை நெருங்கிறதுக்கு முன்னால வாக்குறுதி கொடுக்கறதும், அதுக்கப்புறமா 5 ஆண்டு காலம் முடிந்ததுக்கு அப்புறமா வாக்குறுதியில நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கிற யதார்த்தமா தானே இருக்கு. அந்த ஒரே ஒரு விஷயத்திற்காக நரேந்திர மோடி வேண்டாம்னு சொல்றாங்களா? அதாவது முதலில் இந்த நாட்டை ஆள்வது யார்? இந்த நாட்டை ஆள்வது மனித இவர்கள் அல்ல, அரசு அமைப்பு சட்டம் தான் ஆளுது. சரி, அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் 3 அமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன. ஒன்று நிர்வாகம், அடுத்து பாராளுமன்றம், 3வது நீதிமன்றம். நிர்வாகம், பாராளுமன்றம் சட்டத்தை இயற்றுகிறது, நிர்வாகம் அதை நடைமுறைப்படுத்துகிறது. நடைமுறைப்படுத்துவதில் தவறு ஏதும் இருந்தால் தண்டிக்கவும் கண்டிக்கவும் நீதிமன்றங்கள் இயங்குகின்றன. ஆனால் இவை அனைத்தும் மோடி அரசால் இப்பொழுது பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது, கொலை செய்யப்படுகிறது, கல்லறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. பார்த்தது என்றால் நிர்வாகத்தில் என்னென்ன தவறுகள் இருக்கிறது என்பதை நாம் கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்தால் அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் அனைத்தும் சொல்லி வருகின்றன. பாராளுமன்றத்தில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் மோடி அவர்கள் வந்து அங்கு இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினருக்கு தகுந்த பதில் சொல்லவில்லை. இதுவரை நம்ம தொடர்ந்து சுற்றுகள்ல பேசலாம். இல்ல, 19 முறைதான் அவர் வந்திருக்கிறார். இல்ல, கண்டிப்பா நான் தொடர்ந்து அடுத்த பேசலாம். மொத்தத்தில் ஊறு விளைவிக்கக்கூடிய ஒரு பிரதமர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த மோடி மீண்டும் எப்படி வருவது சரியாகும்? நிச்சயமா நம்ம அடுத்த சுற்றுகளை தொடர்ந்து பேசலாம் சார். நான் இப்போ முத்துராஜ் சார்கிட்ட தான் கேட்க விரும்புறேன். மீண்டும் வேண்டாம் மோடி அப்படின்னா நிச்சயமா நீங்க ஏத்துக்க போறது இல்ல. மோடி ஏன் வேண்டும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பாஜகவுடைய ஆதரவாக நான் கேட்கிறேன். முதல்ல அவர் தான் வேணும், இவர் இருந்தா தான் சாத்தியம்னு நீங்க எந்த விஷயங்கள் நம்புறீங்க? முதல்ல அண்ணா ஜனநாயகம் பத்தி பேசினாங்க. இந்த நாட்டில் யார் ஜனநாயகம் பற்றி அதிகமாக பேசி மோடி வேணான்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது காஷ்மீர் ஆகட்டும், தமிழ்நாடு ஆகட்டும், காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், குடும்ப கட்சி தொடர்ந்து 2வது தலைமுறை 3வது தலைமுறை குடும்பத்தினரை தக்க வைத்து கொண்டுள்ள கட்சியினர் தான் மோடி வேணான்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவே நிச்சயமாக ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி மோடி இருப்பது. ஏனென்றால் ஷேக் அப்துல்லா, ஃபரூக் அப்துல்லா, அவருக்கப்புறம் ஓமர் அப்துல்லா. தமிழ்நாட்டிலையும் அதே தான். கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதினு தான் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியிலையும் அப்படித்தான். நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி, ராகுல் காந்தி, அதுக்கப்புறம் யாருன்றது தெரியல. மேற்கு வங்காளத்துல அப்படி இல்லையே, மேற்கு வங்காளத்துல அப்படி இல்லையே, அவங்க சொல்றாங்க. இந்தியா தான், கேரளாவுல அப்படி இல்லையே. நிச்சயமாக நீங்கள் சொல்வது தவறு. கேரளாவிலும் சரி, மேற்கு வங்காளத்திலும் சரி, நிச்சயமாக அதிக எண்ணிக்கையில் வெல்ல போறது பாரதிய ஜனதா கட்சி தானே. பாரதிய ஜனதா மேற்கு வங்காளத்துல மமதா பானர்ஜி சொல்றாங்கன்றது ஒரே காரணத்துக்காண்டி மேற்கு வங்காளத்துல சொன்னது என்னன்னா, இப்படி ஒரு வாரிசு அரசியல் இடம்பெற்று இருக்கிறவங்க தான் வேணான்னு சொல்றாங்க அப்படின்னா, மேற்கு வங்காளத்துல அப்படி இல்லையே, கேரளாவுல அப்படி இல்லையே, இப்படி நிறைய மாநிலங்கள்ல இருக்கு. ஒரிசா ஒரு பக்கம், கேரளாவிலே காங்கிரஸ் தான். ஒரிசாவிலே நவீன் பட்நாயக் யாரு? 2வது தலைமுறை பிஜு பட்நாயக்கோட பையன் தான். ஆக ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு, என் டி ராமராவோட வாரிசு. ஸோ தேவகவுடா, குமாரசாமி. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த மாநிலங்கள்லாம் குடும்ப கட்சிகள் இருக்கின்றதோ அவைதான் ஜனநாயகம் பற்றி பேசுகின்றன. அந்த ஒரு காரணத்திற்காகவே இந்த மாதிரியான குடும்ப பிள்ளைகள் எதுவுமே இல்லாதவர்கள்லாம் இந்த நாட்டினுடைய பிரதமராகவோ
மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வர முடியும் அப்படின்ற நிரூபிக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இதுவே ஜனநாயகத்தினுடைய அடிப்படை வேர். இல்ல நீங்க ஆனா அவ்வளவு ஜனநாயகத்தை பத்தி பேசுற நீங்க உங்களுடைய அமைச்சரவையில உங்களுடைய எம்பிக்கள்ல வாரிசு அரசியல இல்ல நீங்க சொல்ல முடியுமா? இதுக்காக மட்டும்தான் மோடி எதிர்க்கிறாங்கன்னு நீங்க வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடக்க நினைக்கிறீங்க. இவரு நிச்சயமாக மோடி வந்து ஒரு சர்வாதிகாரின்னு திரு ஸ்டாலின் இன்னைக்கு சொல்றார். இன்றைக்கு பேசல, ஷோலிங்கர்ல பேசியிருக்கார். நான் சொல்றேன்னு வந்து நிச்சயமாக மோடி வந்து ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர். திரு ஸ்டாலின் வந்து அவருடைய தகப்பனார் திரு கலைஞருடைய மகன் என்ற ஒரே காரணத்திற்காக தலைவரானவர். இந்த வித்தியாசம் அடிப்படை வித்தியாசம் இதை மக்கள் அரசியல் ரீதியாக திமுகவை எதிர்க்கிறவர்கள் கூட வாரிசு அரசியல் என்று ஒரே ஒரு வட்டத்துக்குள்ள ஸ்டாலின் அவர்களை அடக்கிவிட முடியாதுன்னு எல்லாருக்கும் நிச்சயமாக இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலினுடைய பங்களிப்பு என்ன திமுகவில்? ஏன்னா ஸ்டாலினுக்கு அப்புறம் தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தானே வர்றாரு. இந்த ஒரு கருத்துக்கு மட்டும் இல்ல ஸ்டாலினுக்கு அப்புறம் தலைவராக உதயநிதி ஸ்டாலின் வரும்போது உதயநிதி ஸ்டாலினோட பங்களிப்பு என்ன? இந்த ஒரு நெறியாளருக்கு இது நெறியாளர் என்ற முறையில் உங்களிடத்தில் உங்கள் வாயிலாக நான் சொல்ல விரும்புகிறேன். வாரிசு அரசியலை பற்றி பேசுவதற்கு பாரதிய ஜனதாவுக்கு யோக்கியதே கிடையாது. வசுந்தரா ராஜே யார்? சிந்தியா. அங்கே இருக்க வந்து அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அந்த அரசியல் இருக்கிறார்கள். எம்பி எம்எல்ஏக்கு போட்டியிடுகிற அந்த ராஜஸ்தான்ல இருக்கிறாங்க. ஹரியானாவில் இருப்பவர் யார்? சரி, அது இருக்கட்டும். வசுந்தராஜனுடைய குடும்பமே மற்றவங்க இருக்காங்க, எம்பி இருக்காங்க, எம்பி மகன் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. குஜராத்தில் நான் கணக்கு பட்டியல் போடுவேன். வசுந்தராஜனுடைய தங்கை யார்? சகோதரி யார்? மத்திய பிரதேசத்திலே அங்க இருக்கக்கூடிய அந்த சிங் அவருடைய மந்திரி சபையில் ஜசதேவ் அவரும் ஒரு அமைச்சர். எடியூரப்பா யார்? அவர் மகன் எம்பி, அவர் மகன் பஞ்சாயத்து போர்டு தலைவர், எம்எல்ஏ. அது மட்டுமல்ல, இன்னொன்னு சொல்றேன். இவங்க இதுல வந்து வருண் காந்தி இருக்காரு. இப்ப இவங்களை வந்து சொல்றாங்க சோனியா காந்திய. வருண் காந்தி யாரு? மேனகா காந்தியுடைய மகன். அமைச்சரவையிலேயே உங்களுடைய கட்சிக்குள்ள நிறைய இருக்கிறது. நான் அவர் கேட்ட சொன்னதுக்கு இன்னொன்னு நான் பதில் சொல்லிடுறேன். மற்ற விஷயம் தலைவராக யார் இருக்கின்றார்? அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. மோடி தலைவராக யார் இருக்கின்றார்? மோடி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அத்வானி கேட்டா தெரியும், மோடி ஜோசியை கேட்டா தெரியும், இப்ப இருக்கக்கூடிய முன்னாள் மந்திரி அவர் இருக்கக்கூடிய சிங்காவை கேட்டா தெரியும், அவர் இப்பொழுது நடிகரா இருக்காரு அவரை கேட்டா தெரியும், சத்ருகன் சிங்காவை எப்படி மோடி வந்தார்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்னு, திமுக கழகத்தில் படிப்படியாக சாதாரண தொண்டனாக இருந்து முன்னேறி வந்தவர் அவர் வந்து தளபதி. அப்படி முன்னேறி வந்தவர்கள் முதலில் வந்து திமுக தொண்டர், அப்புறம் வந்து அதற்கு மேல ஒரு செயல் தலைவர், அதற்கு செயல் தலைவருக்கு முன்னால நான் சொல்றேன் அது தொண்டர், அதற்கு பிறகு பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர், நெருக்கடி நிலையில் அடிபட்டு உதவிட்டு வந்தவர், அதுக்கப்புறம் பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர், இளைஞரணி தலைவர், இளைஞரணி செயலாளர். அதில் எல்லோரும் ஈடுபட்டிருந்தார்கள். பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் இல்ல, திருச்சி சிவா இருந்தாரு, பருதி இளவழுதி இருந்தாரு, தாரை மணியன் இருந்தாரு, இப்படி பல்வேறு அந்த அமைப்புகள் இருந்தவங்க இருந்தாங்க. ஒருத்தர் சாதாரண இல்ல. அதற்கு பிறகு அவர் துணை பொதுச் செயலாளர், அப்புறம் பொருளாளர், செயல் தலைவர், இப்ப வந்து தலைவர். அரசியல் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதாவது பொதுக்குழு தேர்ந்தெடுக்கிறது, செயற்குழு தேர்ந்தெடுக்கிறது, இந்த முறையின் அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. நீங்க நினைச்சபடிக்கு என்னமோ மோடி வந்த மாதிரி எல்லாம் நாங்க வரல. கண்டிப்பா சார், நான் வரேன் அடுத்த சுற்றுகள்ல பேசலாம். நான் கேட்ட கேள்வியை நீங்க திசை திருப்பிட்டீங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லிருந்தா. நான் கேட்ட கேள்வி என்பது மோடி வேணான்னு ஒரு பக்கம் எல்லாருமே சொல்றாங்கன்னா, நீங்க வாரிசு நான் கேட்ட கேள்வி ரமன் சிங் சத்தீஸ்கர்ல தமிழ்தாசன் சார் 36,000 கோடி ஊழல் செய்தவர் இருக்கிறார். நான் பேசலாம், தொடர்ந்து பேசலாம். நிர்வாக ரீதியாக அரசியலமைப்பு ரீதியாக உருவாக்கப்பட்ட அமைப்புகளை எல்லாம் மோடி சீர்குலைத்திருக்கிறார். அதுக்காக தான் எங்களுக்கு அச்சயமா இருக்குன்றாரு. நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. நிர்வாகத்தை சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க யாருங்கிறதே மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கடமை இருக்கின்றதெல்லாம். அண்ணன் இவ்வளவு தூரம் பேசினார் ஸ்டாலினை பத்தி. நல்லது, ஸ்டாலினை பத்தி அவர் சொன்ன விஷயங்கள்லாம் சரி. இந்த தேர்தலில் முன்னிறுத்தப்படுகின்றவர் யார்? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினோட படம் தான் இருக்குது. கேட்ட கேள்வி தலைவர் தளபதியுடைய மகன் என்பதற்காக உதயநிதி வரக்கூடாதா? தலைவருடைய மகன் என்பதற்காக மட்டும்தான் இல்லங்க. நீங்க பேசலாம், பேச வேணாம், நான் வந்து அனுமதிக்கிறேன் உங்களை. ஆனா நான் கேட்ட கேள்வி என்பது வேறு.
நீங்க ஒட்டுமொத்தமா திசை திருப்பிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது வேறு. நான் துரை கருணாகர் சார் கிட்ட தான் கேட்க விரும்புறேன். மோடி மீண்டும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு குரல் எங்க பார்த்தாலும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அவர் தமிழ்நாட்டுக்கு எப்போது வந்தாலும் கோ பேக் அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து ரொம்ப பிரபலமாயிட்டே இருக்கு. நீங்க வேண்டும் நினைக்கிறீங்களா இல்ல வேண்டாம் நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ மீண்டும் வேண்டாம் மோடி ஏன் எதற்கு என்பதுதான் விவாத தலைப்பு. இந்த மீண்டும் வேண்டாம் மோடி என்கிற கருத்தாக்கம் காட்சி ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பல்வேறு பத்திரிகைகளிலும் பொது வெளிகளிலுமே கடந்த பல மாதங்களாகவே பரவலாக்கப்படுகிறது. குறிப்பாக எதிர்க்கட்சிகளின் ஒரு கடுமையான பிரச்சாரம் தான் இந்த மீண்டும் வேண்டாம் மோடி என்கிறதுக்கு. இது பொதுமக்கள் மத்தியில் எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இனி வரும் அந்த தேர்தல் நேரங்களில் தான் பார்க்க முடியும். ஏறத்தாழ மோடி அரசின் மீது ஒரு 100க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகளை பொதுவெளிகளில் சமூக ஊடகங்களில் எதிர்க்கட்சிகள் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை முன்னெடுக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுகளின் நிர்வாக ரீதியாக கடந்தும் கூட ஒரு மதசார்போடு இந்துத்துவ சக்திகள் கடுமையாக மக்கள் விரோத போக்கில் சிறுபான்மையினர் விரோத போக்கில் ஈடுபடுவார்கள் என்கிற மாதிரியில் அந்த பிரச்சாரங்கள்லாம் கூட முன்னெடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதற்கு பதிலளிக்கிற வகையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவும் ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட அவருடைய சாதனை பட்டியல்னு அந்த ஊடகங்களில் நம்ம சமூக வலைதளங்களில் வந்துட்டுருக்கு. குறிப்பாக மிகப்பெரிய அளவில் அந்த பலவீனமான 5 நாடுகள் ஒன்றாக இருந்த இந்தியா இப்பொழுது அதிவேக வளர்ச்சி அடைந்து 5 ஆண்டுகளில் மிக பெரும் பொருளாதார சக்தி மாறி இருக்கிறது. அதுக்கான காரணம் சொல்கிறாங்க. 11வது மிகப்பெரிய பொருளாதார நிலையிலிருந்து தரவரிசையில் 5வது இடத்திற்கு வந்திருக்கு. 2014 உலக ஜிடிபிக்கு இந்தியாவின் பங்களிப்பாக இருந்த 2.43% 2018 3.08 வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இந்த முந்தைய ஆட்சியில் 6.7 இருந்த சராசரி ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தியில் 7.3 உயர்ந்திருக்கிறது. இப்படி பல்வேறு வித பட்டியல்கள் இருக்கு. சமீப காலமாக அந்த உயர் வகுப்பில் இருந்த ஏழை எளிய மக்களுக்கு 10%. இப்போ எதிர்க்கட்சிகள், ஊடகங்கள், கருத்து கணிப்புகள் இதனுடைய தாக்கம் இங்கு மோடியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர்கள் இந்த பொதுவெளிகளில் வருகிற கருத்துக்கள் இந்த 2 மக்களை போய் எந்த அளவுக்கு சென்றடைந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும், மீண்டும் மோடி வேண்டாம் என்கிற அந்த தாக்கம் எந்த அளவுக்கு மக்களை சென்றடையுங்கிறத நம்ம போக போக தான் பார்க்கணும். இன்றைய கள யதார்த்தத்தை பொறுத்தளவில், இந்த தேர்தல் கள யதார்த்தத்தை பொறுத்தளவில் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் வருவது சரியானதுங்கிற பார்வை பொதுவெளிகள்லையும் இருக்குது. அதை நம்ம ஒத்துக்க தான் வேண்டும். தொடர்ந்து ஒருவரே ஆட்சியில் இருக்கிறது அப்படிங்கிறது பலவித தவறுகளுக்கு காரணமாக அமைகிறதுங்கிற மாதிரி இன்றைய இளம் தலைமுறையிலும் புதிய வாக்காளர்களும் பொதுவெளிகள் அது மாதிரி ஒரு பார்வையே இருக்கு. நிச்சயமா சார், ரொம்ப சரியான ஒரு விஷயத்தை நீங்க வந்து முன் வச்சீங்க. நான் இதோட சேர்த்து நான் கேட்க விரும்புறேன், நீங்க சேர்த்து பதில் சொல்லலாம். அதாவது பாஜகவை சேர்ந்த ஒரு அமைச்சர் வந்து வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாஜகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர் வந்து பேசுறாரு, இன்னொரு முறை பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக வந்தால் அடுத்த முறை தேர்தலே இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வந்து முன்னோக்கிறார். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா தொடர்ந்து ஒரு கட்சியை ஆள விட்டால் இப்படியான ஒரு அபாயம் இருக்கிறதாக சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த கருத்தை சேர்த்து பதில் சொல்லலாம். இல்ல, ஜனநாயக நாட்டில் இது போன்ற பார்வை, இது போன்ற கருத்து என்பது நிச்சயமாக ஒப்புக்கொள்ள முடியாதது. சரி, ஆமா, எந்தவித நமக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் நமக்கு இருக்கிற ஒரே அந்த வாக்குரிமையின் அடிப்படையில், தேர்தலின் அடிப்படையில் தான் வெற்றி தோல்விகள் நிர்ணயித்து ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும். பல இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி என்கிற பிரதான அமைப்புக்கு பின்னால் இருக்கிற பல்வேறு அமைப்புகள், அந்த அமைப்புகளில் இருக்கிற சில நிர்வாகிகள் இது போன்று உணர்ச்சி வசப்பட்டு பல்வேறு விதமான கருத்துக்கள், ஏன்னா நீங்கள் அந்த தவறுகள் என்று நாம் சுட்டி காட்டுற பல விஷயங்கள் வந்து அந்த கிளை அமைப்புகளினுடைய ஒரு சிலருடைய தவறுகள் தான். ஆட்சி கட்சியில் இருக்கிற பிரதான பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்வை என்பது ஐயா சொன்னது மாதிரி ஜனநாயக ரீதியில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் என்பது அந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய வழியாகத்தான் நடைபெறணும். அந்த வழியில தான் அதை கொண்டு போகணும். பல மாநிலங்களில் ஒரு சில இடங்களில் இது போன்ற தவறுகள் என்பது நிகழ்ந்திருக்கிறது, நிகழக்கூடாது. இதை கட்டுப்படுத்தணும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை வந்து நிச்சயமாக கட்டுப்படுத்தியிருக்க வேண்டும். இது போன்ற செயல்களை கட்டுப்படுத்தினால்தான் அடுத்தடுத்து வந்து நம்ம ஏதாவது பண்ண முடியுங்கிறாங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் சுதந்திரத்திற்கு பிறகு 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்த காங்கிரஸ் கட்சியில் பல்வேறு தவறுகள், சீர்கேடு இருந்தது. அதை மாற்றி அமைப்பதற்கு எங்களுக்கு இந்த 5 ஆண்டுகளே போதில், இன்னும் சில ஆண்டுகள் நமக்கு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதிர்த்து நிற்கிற இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிற காங்கிரஸ் கட்சியும் நாங்கள் இதெல்லாம் செய்தோம், அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கு இதையெல்லாம் செய்திருக்கிறோம், இனி வருகிற போது இந்த இடைக்கால தவறுகளை நீக்கி செய்வோம் அப்படிங்கிறத இவங்க முன்னெடுத்துட்டு போகணும். அப்படி வருகிற பொழுது மக்கள் தீர்ப்பளிப்பார்கள். நிச்சயமாக
யார் இருந்தால் சரியாக இருக்கும். நிச்சயமா சார், நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் அப்படிங்கிற அடிப்படையில் இன்னொரு கேள்வி கூட நான் கேட்கிறேன். காங்கிரஸ் வந்து ஒரு 5 ஆண்டு காலம் வந்து ஆட்சியில் இருக்கிறது, தொடர விட்டால் ஒரு ஆபத்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து, ஒரு நீங்க தொடர்ந்து ஒரே கட்சி வரக்கூடாது, அது சரியில்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லைங்களா? காங்கிரஸ் ஒரு பக்கம் வச்சுப்போம், இன்னொரு பக்கம் பாஜக வந்து வச்சுப்போம், தொடர்ந்து 2 கட்சிகள்ல எது ஆளக்கூடாதுன்னு நீங்க சொல்லுவீங்க? 2 கட்சிகளை நீங்க பொதுப்படையா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரே தராசுல காங்கிரஸ் சொல்லலாமா இல்ல பாஜக சொல்லலாமா? அச்சுறுத்தல் என்பது எந்த கட்சியில் அதிகமா இருக்குன்னு நான் கேட்க விரும்புறேன். இல்ல, இது நான் வந்து ஒரு தனிநபராக ஒரு பாமரனாக பார்க்கறத விட ஒட்டுமொத்த மக்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நிச்சயமா அந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான். இப்போ பொது வெளிகளில் இந்த தாக்கம் அதிகமாக பாரதிய ஜனதா கட்சி மீதான விமர்சனம் என்பது மிக அதிகமாகவே இருக்கிறது. ஆக இந்த இது ஊடகங்களில் சமூக வலைத்தளங்களில் மட்டுமே இருக்கிறதா, மக்கள் மத்தியிலும் இதனுடைய தாக்கம் ஏற்பட்டு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்களா என்பது நமக்கு இன்னும் முழுமையாக தெரியல. அவங்க வந்து அந்த வாக்குச்சாவடிக்கு போகிற போதுனா இன்னும் கூட கருத்து கணிப்புகள் பாரதிய ஜனதா கட்சி அணி வந்து ஒரு 280 270 இடங்கள் வரைக்கும் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆக இது மாநிலம் தழுவிய அளவில் இப்போ தேசிய கட்சிகளினுடைய அந்த செல்வாக்கு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து மாநில கட்சிகளுடைய ஆதிக்கமும் அங்கங்கே இருக்கிறது. ஸோ இதனுடைய தாக்கம் முழுமையாக அங்கே வெளிப்படுகிறதான். இப்போ காங்கிரஸை பொறுத்தளவில் அதனுடைய ஆரம்பத்தில் 100 கண்ட கட்சி 50 ஆண்டுகள் இருந்தாலும் கூட பல மாநிலங்களில் ஆட்சியை இழந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வலுவிழந்து போனதுனால தான் இப்போ மாநில கட்சிகளினுடைய தயவோடு மீண்டும் ஒரு ஆட்சியை அமைக்குங்கிறாங்க. அப்போ ஒரு நிலையான ஆட்சியை அவர்களால் கொண்டு வர முடியுமா என்கிற சந்தேகம் மக்களிடம் இருக்கும். நம்ம 70கள் 90களில் பார்த்தோம், 3-4 பிரதமர்களை பார்த்தோம். ஸோ அப்படிப்பட்ட நிலை வரக்கூடாது என்று விரும்பினால் ஒரு அதிகபட்சமான வாக்களித்து யாரை கொண்டு வர வேண்டும் என்கிற முடிவை மக்கள் தான் எடுக்கணும். நிச்சயமா சார், நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா சமூக வலைத்தளங்கள்ல ஒரு மிகப்பெரிய கடுமையான எதிர்ப்பு இருக்குன்னு நீங்க வந்து ஒத்துக்கிறீங்க, அதை நம்ம பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஜியா, நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த 5 வருடத்துல பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி நடைபெற்று முடிந்திருக்கிறது, மீண்டும் வேண்டாம் மோடி அப்படிங்கிற ஒரு குரல் எழுந்து கொண்டே இருக்கிறது, அதுல நியாயம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? முதல்ல அந்த டாபிக் நான் வந்துடுறேன். மீண்டும் வேண்டாம் மோடி. இதுக்கு முன்னாடியே வந்து பாரதிய ஜனதா கட்சியில எத்தனையோ பிரதமர்கள் வந்தாங்க. கிட்டத்தட்ட வாஜ்பாய் அவர்கள் கூட சமீபத்தில் தான் காலமானாங்க. ஆனா அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியிலே அதிகமாக தமிழ்நாட்டில் நேசிக்கப்பட்ட ஒரு பிரதமர் அப்படின்னா வாஜ்பாய் அவர்கள் தான். அவர்களை எந்த தமிழகமும் கருப்பு கொடி காட்டல, அவர் வேண்டாம்னு சொல்லல, வெறுக்கல, இது மாதிரி கோபேக் மோடி அளவுக்கு அவர் யாருமே ட்ரெண்ட் பண்ணல. சோ இதுலயே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், தமிழகத்துல இருந்து யாருமே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பு இல்லை, மோடி அவர்களை தான் இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நாட்டின் தலைவர் வலிமையா ஒரு நாட்டை நிர்வகிக்கிறாரு அப்படின்னா ஒண்ணு நாட்டினுடைய பொருளாதாரம், ராணுவம், விவசாயம், வேலைவாய்ப்பு, இந்த 4 விஷயத்திலையும் ஒரு நாட்டின் தலைவர் தன்னிறைவா கொடுத்தாரு அப்படின்னா அவர் சரியான ஆட்சி பண்ணிட்டு கன்றதா இல்ல. நீங்க சொன்ன 4 விஷயத்துல ராணுவமும் இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு நாட்டினுடைய ராணுவம் கட்டி காக்குறோம்னு சொல்றாங்க. அதுதான் ஒரு நாட்டினுடைய ராணுவ பலம் தான் வந்து ஒரு நாட்டுடைய பாதுகாப்பே தீர்மானிக்குது சார். அப்படி இருக்கும்போது இந்த 4 இதுக்குமே வரேன், ராணுவத்துல வந்து பலமாக இருக்கோமா அப்படின்றதே வந்து ஒரு கேள்விக்குறியாதான் இப்ப சமீபத்தில் நடந்த தாக்குதல்கள் புரிய வைக்குது. பதன்கோட் தாக்குதல் ஆரம்பிச்சு இப்ப நடந்த தாக்குதல் வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும், ஜம்மு காஷ்மீர்ல 10 கிலோமீட்டருக்கு ஒரு ராணுவ வீரர்கள் இருப்பாங்க. அப்படின்ற மாதிரியான ஒரு பாதுகாப்பு நிறைந்த பகுதியில 300 கிலோ வெடிமருந்தோட வந்து ராணுவத்து மேலே ஒரு தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா அங்க பாதுகாப்புன்ற ஒரு விஷயம் வந்து கேள்விக்குறி வருது. அப்ப நாட்டுல உளவுத்துறையும் ராணுவமும் வந்து வலிமை இல்லாம இருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ரெண்டாவது விஷயம் பொருளாதாரம். இல்ல, அதுக்காக தான் நாங்க வந்து சர்ஜிக்கல் தாக்குதல் வந்து நடத்தணும், எல்லை தாண்டி தாக்குதல் நடத்தணும்னு சொல்லி மார்தட்டி பெருமை கொடுக்கிறாரு. இது எல்லாமே சார் உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். எத்தனையோ தாக்குதல் நடந்திருக்குது. கார்கில் வார் வரைக்கும் பழைய அப்ப எத்தனையோ டெக்னாலஜி இல்லாத டைம்ல கூட எத்தனையோ ஆதாரங்களை எடுத்து போட்டாங்க. ஒரு வீடியோ ஆதாரத்துல இருந்து எத்தனையோ ஆதாரங்கள் எடுத்து போட்டாங்க. ஆனா இப்ப நடந்த தாக்குதல்ல எவ்வளவு டெக்னாலஜி வளர்ச்சி அடைஞ்சிருக்கும், எவ்வளவு செயற்கைக்கோள் இருக்குது, எவ்வளவு கேமரா ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னும் போது ஒரு ஆதாரம் கூட ராணுவ வீரர்களுடைய திறமையை வந்து சந்தேகிக்கிறீங்களா அடுத்த கேள்வி கேட்கிறாரு. அத பிரதமர் தானே சார். இப்ப ஏதாவது ஒண்ணு வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா என்னுடைய வெற்றின்னு சொல்லி பிரதமர்கள் தனிப்பட்ட முறையில பாரதிய ஜனதா கட்சியோட வெற்றி, மோடியோட வெற்றி அப்படின்றாரு. ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம கேள்வி எழுப்பணும் அப்படின்னா நீங்க ராணுவ வீரர்கள் சந்தேகப்படுறீங்க, என்னையே சந்தேகப்பட நீங்க ராணுவ வீரர்கள் சந்தேகப்படுறீங்க, அவங்க மேல திருப்புறாரு. ரெண்டாவது விஷயம் பொருளாதாரத்துல வர ஜிடிபிடி வளர்ச்சி வந்து 7.2 இருந்தது, 5க்கும் கீழே போயிருக்குது. அப்ப பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கா, வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு இந்த ஆட்சியில அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. மூணாவது விவசாயம். விவசாயம் எடுத்தோம்னா ஒரு நாட்டுல வந்து இப்ப இந்தியாவில இருந்து மகாராஷ்டிரா லட்சக்கணக்கான விவசாயிகள் திரண்டு போய் போராட்டம் பண்ணாங்க. அவங்களை யாரையுமே வந்து மோடி அவர்கள் கண்டுக்கல. தமிழக விவசாயிகள் டெல்லியில போய் பல நாளா தங்கி பட்டினி போராட்டத்துல இருந்து எல்லா போராட்டம் பண்ணாங்க, அதையும் நம்ம பிரதமர் அவர்கள் வந்து கண்டுக்கல. ஆனா கென்யாவுக்கு $100 மில்லியன் வந்து விவசாயியை வந்து நான் வளமா ஆக்கணும் அப்படின்றதுக்காக கென்யாவுக்கு $100 மில்லியன் வந்து கொடுக்குறாங்க. 10,000 வந்து கொடுத்திருக்காங்க. சோ அப்ப அது நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய விவசாயிகளை நான் கண்டுக்க மாட்டேன், வெளிநாட்டுக்காரன வாழ வைப்பா அப்படின்னா மக்களுடைய நிதி எல்லாமே எதுக்கு அங்க வளங்கள் சுரண்டப்படும் தான் அர்த்தம். இல்ல, அதை தாண்டி வந்து இப்ப ஒரு திட்டம் கூட அறிவித்தாருங்க, 6,000 ரூபாய் நாங்க வந்து விவசாயிகளுக்கு தர்றோம், அது 3 தவணைகளாக 2,000 ரூபாய் தரோம் அப்படின்னு. அப்ப அது விவசாயிகள் நலன் சார்ந்த ஒரு விஷயமா தானே பார்க்க. கண் கேட்டதுக்கு அப்புறம் நான் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன சார் பிரயோஜனம்? 4 வருஷம் ஆட்சியில் வந்துட்டு இப்ப எலெக்ஷன் வர டைம்ல நான் 6,000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா இது எப்படி சார் சாத்தியமாகும்?
கண்டிப்பா நீங்க ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்க பாரதிய ஜனதா வேண்டாம் அப்படின்னு சொல்றதை விட மோடி வேண்டாம்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க. அப்படி ஏன் கம்பேரிட்டிவ்லி ஒரு பக்கம் வாஜ்பாய் இன்னொரு பக்கம் மோடி வந்து கம்பேர் பண்ணும்போது இவர் ஏன் ரொம்ப அபாயகரமானவராக தெரிகிறார் நினைக்கிறீங்க? அதுக்கு காரணம் சார், இப்ப வந்து ஒரு நாட்டுல வந்து மக்களை நீ இது சாப்பிடணும் இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி திணிக்க கூடாது. ஜனநாயக நாடு அப்படின்றது என்னன்னா மக்களால் மக்களுக்காக நடத்தப்படக்கூடிய ஆட்சி தான் மக்களாட்சி, ஜனநாயக ஆட்சி. ஆனா நான் இந்த திட்டம் 8 வழிச்சாலையை கொண்டு வருவேன், அதை நீ ஏத்துதான் ஆகணும், எத்தனையோ மக்கள் அவன் எதிர்த்தாலும் நான் அதை கேட்க மாட்டேன், நான் சொல்ற திட்டத்தை நான் செயல்படுத்தி தான் ஆவேன், மக்களோட எதிர்ப்பையும் மீறி செயல்படுத்தி தான் ஆவேன் அப்படின்னா அங்க ஜனநாயகன்றது கிடையாது, சர்வாதிகார ஒரு விஷயம் தான் வருது. சரிங்களா? அதே மாதிரி மக்கள் சாப்பிடுற உணவு பழக்கத்தையும் நான் தான் தீர்மானிப்பேன், நீ இந்த கறி கொண்டு போன அப்படின்னு சொன்னா உன் உயிருக்கே உத்தரவாதம் சொல்லி இந்த 2012 இருந்து 2018 மாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு 39 பேர் இறந்திருக்காங்க சார். 115க்கு மேற்பட்ட தாக்குதல் நடந்திருக்குது. இந்தியாவில் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மக்கள் வந்து சிறுபான்மையினரும் பெரும்பான்மையினரும் எல்லாருமே சகோதரர்களா வாழக்கூடிய ஒரு நாட்டுல ஒரு குறிப்பிட்ட மதத்தை நான் முன்னிறுத்துவேன், மத சிறுபான்மையர்களை யாருமே வந்து இங்க வாழக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கையை நீங்க முன்னிறுத்தீங்க அப்படின்னா சிறுபான்மையர் எல்லாருமே வந்து இங்க வாழ்றதுக்கு அஞ்சுறான்ல, அப்ப இது எப்படி ஜனநாயகம் சொல்ல முடியும்? சர்வாதிகார நாடு தானே சொல்ல முடியும். அதுக்காக தான் நாங்க எதிர்க்கிறோம் சர்வாதிகார. கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பேசலாம். நான் துரை கருணா சார் கிட்ட தான் கேட்க விரும்புறேன். இப்போ வந்து ஜியாவுல் ஹக் வந்து பேசும்போது ரொம்ப முக்கியமான விஷயத்தை வந்து சொன்னாரு. பாரதிய ஜனதா அப்படின்னா எங்களுக்கு வந்து அபாயகரமா தோன்றல, மோடி அப்படிங்கிற போது வேண்டாம். காரணம் என்னன்னா அதுல இருக்கு, ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து மோடி என்பதாலேயே இந்த மத அடிப்படைவாதிகள் வந்து நிறைய விஷயங்கள் முன்வைக்கிறாங்க. அப்போ வாஜ்பாய் ஒரு பக்கம்னா அவர் வந்து எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு வந்து அவர் மேல கிடையாது, ஆனா மோடி மேல இருக்கு அப்படின்னு. ரெண்டு பேரை நீங்க எப்படி கம்பேர் பண்றீங்க சார்? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் மரியாதைக்குரிய வாஜ்பாய் அத்வானி காலத்து பாஜக என்பது இப்போ இல்லை. சரி, இப்போ இருக்கிறது மோடி அமித்ஷா காலத்து பாரதிய ஜனதா கட்சி. அப்போ வாஜ்பாய் காலத்து பாரதிய ஜனதா கட்சி தத்துவார்த்த ரீதியில் சித்தாந்த ரீதியில் நடைபெற்றது. அதனால தான் அவங்க 13 நாட்களில் 13 மாதங்கள்லாம் ஆட்சி இழந்தாங்க. ஒரு சராசரி அரசியல்வாதியாக அரசியல் கட்சியாக இருந்திருந்தால் அந்த ஆட்சியை எப்படியாவது நீடித்து கொண்டு போயிருப்பாங்க. திரு மோடி அமித்ஷா அவர்கள் தலைமையேற்றதுக்கு பிறகு ஒரு யதார்த்த கல அரசியல் இறங்கிட்டாங்க. சாகசம், சாதுரியம், சாமர்த்தியம் என்கிற ஆயுதங்களை பயன்படுத்தி இந்தியாவில் 2 இடம் 3 இடம் இருந்த பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பெற்று ஏறத்தாழ 10 மாநிலங்களில் ஆட்சி கட்சியாகவும் ஒரு 9-10 மாநிலங்களில் ஆட்சியில் பங்கெடுக்கும் கட்சியாகவும் வளர்ந்து வந்தது. குஜராத் முதலமைச்சராக இருந்து பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறார். எனவே இந்த பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணன் சொன்ன மாதிரி யாரையுமே முன்னிறுத்த மாட்டாங்க இவர் பிரதமர் வேட்பாளர். ஆனால் மோடியினுடைய செல்வாக்கை பயன்படுத்தி பாரதிய ஜனதாவை ஆட்சி கட்சியாக மத்தியிலே கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு மோடியை முன்னிறுத்தினார்கள். இந்தியா முழுமைக்காக ஒரு பெரிய மோடி அலை வீசி ஒரு 282 இடங்களில் தனித்து வந்து ஒரு கூட்டணி ஆட்சிகளையும் பங்கேற்கிற ஒரு ஆட்சியை நடத்திட்டு போயிட்டார். நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி ஆட்சி கட்சியாக பாரதிய ஜனதா வந்த உடனே பல கிளை அமைப்புகள் தான் இது போன்ற நிர்வாக ரீதியாக இப்போ தம்பி சொன்ன விஷயங்களில் அவங்க கொடுத்துறது வந்து ஜிடிபி ரேட்டில் 7.3 இது 6.7 7.3 வந்துருச்சு. யூஎஸ் வந்து $300 பில்லியன் அந்த அந்நிய செலாவணி இருப்பு $420 பில்லியன் வந்துருச்சு. பணவீக்கம் 10.1% இருந்தது, 2.3% குறைஞ்சிட்டு அவங்க கொடுத்துருக்குறாங்க. இது எது உண்மைங்கிறது தெரியல, சகோதரர் சொல்கிறது உண்மையா நான். நிர்வாக ரீதியாக இது போன்ற விஷயங்கள் இருந்தாலும் அதை தாண்டி இந்த உணவு பழக்கங்கள் மற்ற இதுகள்லாம் நீங்கள் சிறுபான்மையோ பெரும்பான்மையோ எந்த மதத்தவராக இருந்தாலும் பிற மதத்தவரை துன்புறுத்தக்கூடாது. இந்த நாடு இந்த இந்தியா என்பதே இந்தியாவினுடைய சிறப்பு என்பதே பன்முகத்தன்மை. இந்த பன்முகத்தன்மையில் தான் நாம் இருக்கிறோம். விட்டு கொடுத்து வாழ்வது ஒருவர் பல்வேறு மதங்கள் இனங்கள் இருந்தாலும் கூட இதுதான் இதற்கு சேதாரம் விளைவிக்கக்கூடிய வகையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களை கட்டுப்படுத்த தவறிச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதை நிச்சயமாக கட்டுப்படுத்தினால் நிர்வாக ரீதியாக பெரிய அளவுள்ள ஊழல் கட்டுப்படுத்த தவறிவிட்டார்களா இல்ல கட்டுப்படுத்த மனம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அது அவர்களுடைய பார்வைக்கு நம்ம விட்டுருவோம். இது ஏன் அவங்க கட்டுப்படுத்தலை அப்படிங்கிற மாதிரியான அந்த பின்னணியில் இருக்கவங்களுடைய சக்தி என்ன அப்படிங்கிறதையும் அவங்க பார்த்து தான் பண்ணுவாங்க. ஸோ இது போன்ற தவறுகள் இருக்கிற பொழுது தான் பொதுவெளிகளில் இந்த மாதிரியான ஒரு கருத்தாக்கம் உருவாகி அது ஒன்று பலமாக எதிர்ப்பாக இருக்கிறது. அப்போ தான் அதை நான் சொன்னேன், வாஜ்பாய் காலத்தில் இருந்தவங்க வந்து அந்த ஒரு போக்கு இருந்தது. ஒரு ஜனநாயக நாட்டில் நம்ம ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விட்டால் அந்த அரசமைப்பு சட்டத்துப்படி எல்லா மக்களும் ஒன்று என்கிற ரீதியில் செல்ல வேண்டும் என்கிற அந்த பாணியினால் ஆட்சி இருந்தது. மோடி கொஞ்சம் அதை விட தீவிரத்தன்மையுடையவராக ஆமாம் இருக்கிறதுனால அந்த தனிப்பட்ட மோடியை முன்னிறுத்தி அந்த மோடியின் மூலமாக பாரதிய ஜனதா ஆட்சி அமைகிற பொழுது அந்த தனிப்பட்ட மோடியின் மீதான அந்த தாக்குதல் என்பது இப்போ அதிகரிச்சிருக்கிற மாதிரி தான் என்னுடைய பார்வை. நிச்சயமா ராமமூர்த்தி சார் கிட்ட நான் கேட்க விரும்புகிறேன். அதாவது இந்த 5 ஆண்டுகளில்
பாஜகவினுடைய சாதனை அப்படின்னா நீங்க என்னென்ன சொல்லுவீங்க? முதல்ல தம்பி ஒரு 2 விஷயம் சொன்னது மட்டும் சொல்லிடுறேன். ஒன்று வந்து கோபேக் மோடின்னு சொன்னார், ஹேஷ்டேக். அது ஆராய்ச்சியில் என்னோட நண்பர் தான் ஒரு பப்ளிஷர், அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. 68% ஹேஷ்டேக் வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அது ஒன்று. சரி. ரெண்டாவது வந்து என்னென்னா, இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படி ஒரு விஷயத்தை பற்றி அவர் கொஞ்சம் தவறுதலாகத்தான் பேசுகிறார். அது வந்து உள்நோக்கம் இருக்குதுங்கிறதான் நான் நினைக்கின்றேன். ஏன்னா பாகிஸ்தானே ஒத்துக்கிட்ட விஷயம், பாலக்கோட்டில் வந்து அந்த தீவிரவாத அந்த கேம்ப் அளிக்கப்பட்டு இருக்குது. இந்தியா டுடேங்கிற பத்திரிகையிலையும் வந்திருக்குது டீட்டெயில்ஸு. இன்றைக்கு எந்த அளவுக்கு போயிருக்குதுன்னா, அபிநந்தனை சுடும்போது கூட இருந்து சுடப்பட்ட இன்னொரு பாகிஸ்தானிய விமானியும் அங்கே கொல்லப்பட்டிருக்கார். 2 நாளைக்கு முன்னாடி இந்தியாவினுடைய விமானப்படை தாக்குதல் நடக்குது அப்படிங்கிறது ஒரு பயத்தில் வந்து அவர்களுடைய சொந்த விமானத்தையே சுட்டு வீழ்த்தியிருக்கிறாங்க. பாகிஸ்தானுடைய பல்வேறு பகுதிகளில் விமானம் பறக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டு இருக்கின்றது. ஸோ இதெல்லாம் நிச்சயமாக நீங்க ஒரு பார்வையில சொல்றீங்க. நான் ஒரு பார்வையில சொல்லல. இல்ல ஒரு பார்வையில சொல்லல. பாகிஸ்தான்ல நடக்கிறத சொல்றேன். ஏத்துக்கிறது விருப்பம். நான் தப்பா எதுவும் சொல்லல. நீங்க உங்களுடைய ஒரு பார்வை ஒன்று இருக்கு, ஜியாவுக்கு ஒரு பார்வை இருக்கு. அதனால தான் கேக்குறேன். நீங்க ஆதாரம் கொடுங்க அப்படின்னு கேட்டா தேசிய விரோதம் சொல்றீங்களே. அப்படி தேசியவாதம்னு என்ன சொல்ல வேண்டாம். நீ பாகிஸ்தானை பார்த்தாலே நீங்க புரிஞ்சுக்கீங்கன்னு சொன்னா. நீங்க தயவு செஞ்சு பத்திரிகையில பாக்குறவங்க பாகிஸ்தான்ல நடக்கிற விஷயத்தை பார்த்தாலே புரியும். இந்த 68% பாகிஸ்தான்ல இருந்து அந்த ஹேஷ்டேக் போடப்பட்ட நீங்க சொன்னீங்கல்ல, தமிழ்நாட்டுக்கு வரும்போது மட்டும் பாகிஸ்தானியர்கள் வேலை செய்யறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த இடத்துல அதுதான் கேள்விக்குரியாது. ஏன்னா இந்த ஹேஷ்டேக் தமிழ்நாட்டுல மட்டும் தான் வருது, நாட்டு முழுக்க எங்கேயுமே வரல. அதனால தான் அதை பத்தி பாகிஸ்தானியர்கள் போடுவாங்கன்றது உண்மை இல்லையே. இல்ல அது ஆராயப்பட்ட போது 68% பாகிஸ்தான்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது பாகிஸ்தானியர்களுக்கு தமிழ்நாட்டு மேல அப்படி என்ன ஒரு ஈர்ப்பு இல்ல. இல்ல எந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வீக்கான ஒரு பாயிண்ட்ல அடிக்கணும்ன்றது பாகிஸ்தான்ல நினைச்சு பண்ணிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்குள்ள எல்லா இடத்துலையுமே கிட்டத்தட்ட 2004 இருந்து 2014 காலகட்டத்தில் 236 இடத்துல இந்தியாவுக்குள்ள வந்து வெடிகுண்டு தாக்குதல் வந்து பாகிஸ்தான்லேருந்து தீவிரவாதிகள் வந்து செய்துட்டு போனாங்களே, அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லையா? ரெண்டாவது இப்போ இருக்க பிரச்சனைக்கு வரலாம். இப்போ ஜிடிபி பற்றி பேசினார். நான் வந்து ஜிடிபி பிஜேபி சொல்கிறது அவங்க அறிக்கையில் சொல்கிறதெல்லாம் விட்டுருங்க. கடந்த 2 நாட்கள் 3 நாட்களாக இந்த மாதம் 5 கோடி குடும்பங்களுக்கு மாதம் 6000 ரூபாய் பணம், வருடத்திற்கு வந்து 72,000 ரூபாய் பணம் கொடுக்குற திட்டத்தை வந்து திரு ராகுல் காந்தி அறிவிச்சிருக்காரு. அதற்கு ஆதரவாக திரு ப. சிதம்பரம் கொடுத்த அறிக்கையை நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும். அவர் சொன்னார், முன்ன மாதிரிலாம் இல்லை, நம்முடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துகின்றது, 7.5% 8% வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பொருளாதாரத்திலிருந்து இந்த மாதிரி 6000 ரூபாய் மாதம் கொடுக்கறது வந்து ஒரு கடினமான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றார். ஆக காங்கிரஸ் கட்சியினுடைய பிரம்மாஸ்திரமாக உபயோகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு திட்டத்திலேயே அது நீங்க எப்படி செயல்படுத்துவீர்கள்னு கேட்டால் பொருளாதார வளர்ச்சி 7% 8% சொல்ல வரல. நீங்க உங்களால தவிர்க்கவே உங்களுக்கு வந்து இந்த வளர்ந்து வருகிற பொருளாதாரம் பாஜகவினால் தான் சாத்தியம் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அப்போ பாஜகவினால் சாத்தியம்னு சொல்லி காங்கிரஸ் இந்த திட்டத்தை எங்களால செயல்படுத்த முடியுதுன்னு முன்னெடுக்குதுன்னா அதுக்கு முன்னாடியே காங்கிரஸை முந்திக் கொண்டு பாஜகவால் ஏன் செய்ய முடியலன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? பாஜக வந்து எது நடைமுறை சாத்தியமோ, இப்போ வந்து விவசாயிகளுக்கு சாத்தியம் நீங்க தான் சொல்றீங்க, அப்புறம் நடைமுறையினால சாத்தியம் தான் சொல்லுவோம்னு சொல்றீங்க. நடைமுறை இல்ல. இப்போ வந்து உங்களுடைய பிரச்சனையில வந்து என்னன்னா, அது திட்டத்துல வந்து என்னன்னா, இந்த குடும்பங்கள் வருடத்திற்கு இவ்வளவு வருஷத்துக்கு கீழே வந்து வருமானத்தை அந்த குடும்பங்களை ஐடென்டிஃபை பண்றதே தப்பு அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதே கஷ்டங்கிற விஷயத்த பிஜேபில இருந்து யாரும் சொல்லல. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பொருளாதார வல்லுநர்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் வந்து என்னன்னா, இதே இது அப்படி இல்லை. விவசாயிகள் வந்து பதிவு பெற்றவர்கள் ஏற்கனவே அவருடைய அக்கௌண்ட்டுகளை வந்து பணம் வந்து மாதம் 2000 ரூபாய் அனுப்புறதுங்கிறதோ வருஷத்துக்கு 6000 ரூபாய் அனுப்புறதோ எளிதான். நடைமுறை சாத்தியங்கிறது வந்து இம்ப்ளிமெண்டபிள், உடனடி சாத்தியங்கிற விஷயம். நான் ஏற்கனவே கேட்ட கேள்வி பாஜகவினுடைய சாதனைகள் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு நான் சுருக்கமா கேட்டேன். எதை சொல்லி நீங்க ஓட்டு கேட்பீங்க? பொருளாதார வளர்ச்சி இருக்குது, 7.5% 8% பொருளாதார வளர்ச்சி இருக்கு. இந்த தொழிலதிபர் அதில் கோத்ராஜ் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, 7.5% 8% பொருளாதார வளர்ச்சிங்கிறது வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்காமல் அது சாத்தியமே இல்லைங்கிறது. நீங்க வந்து என்ன விஷயம் சொன்னாலும் கூட வந்துன்னா நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் பெருகி இருக்கின்றன. மேபி நீங்க சொன்ன மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி வந்து மிகப்பெரிய எண்ணிக்கையில் 45 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பின்மை நிலவுதுன்னு இல்ல எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரியான இருக்கே சார். இதுதான் அது அந்த ஒரு விஷயம் தான் கவுண்டர் பண்றது வந்து பிஜேபி காரங்க இல்ல. நடுநிலையான பொருளாதார வல்லுநர்களை கேட்கின்ற கேள்வி இது. 7.5% 8% பொருளாதார வளர்ச்சிங்கிறது வேலை வாய்ப்பின்மை இல்லாமல் சாத்தியமே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பண்ண மாதிரி பூஸ்ட் அடிச்ச மாதிரி வந்து நோட்டு அடிச்சு விட்டு பொருளாதாரத்தை பலகீனப்படுத்தி 11% வரைக்கும்
பணவீக்கத்தை ஏற்படுத்தி ஒரு வளர்ச்சி என்ற ஒரு மாய தோற்றத்தை அவர் உருவாக்குனாங்க, பலூன் பண்ணாங்க. அந்த ஒரு விஷயம் இந்த ஆட்சியில் நடக்கவே இல்லை. அது ஒரு மிகப்பெரிய பாராட்டுதலுக்குரிய ஒன்று. ஏன்னா காங்கிரஸ் கட்சியில் 10 வருஷம் அவங்க அடிச்ச நோட்டு அடிச்சு தான் 10% 11% பணவீக்கத்தில் போய் நின்றுச்சு. அதுதான் விலைவாசி உயர்வுக்கு காரணம். இந்த 5 ஆண்டுகளில் அரிசி, பருப்பு, காய்கறி எந்த விலையாவது ஏறி இல்ல. இந்த புது நோட்டுகள் 2000 ரூபாய் அடிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாச்சுன்ற ஒரு கணக்கீடு இருக்கு. அது ஒண்ணுங்க சார், அது ஒண்ணுங்க சார். இல்ல, அது எப்படி சார் விட முடியும்? நீங்க பணத்தை அடிச்சு சாமானிய மனிதன் சாப்பிடுகின்ற உணவிலிருந்து, அரிசியிலிருந்து, பருப்பிலிருந்து எதுவுமே விலைவாசி உயரவில்லை சார் இந்த 5 வருஷத்துல. அதுக்கு காரணம் காங்கிரஸ் செய்த தவறினை சரி செய்ததுதான். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில பணவீக்கங்கிற பேர்ல நோட்டு மட்டும் அடிச்சாங்க மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல இருந்து வந்த 2014 பெட்ரோல் விலை என்ன, இன்னைக்கு என்ன? 2014 அரிசி விலை என்ன, இப்ப என்ன விலை? 2014 கேஸ் விலை என்ன, இன்னைக்கு கேஸ் விலை என்ன? அது வந்து என்ன, சர்வதேச சந்தை. நான் சொல்றது வந்து சாமானியன் சாப்பிடுற உணவு. இல்ல, அரிசி விலை சொல்லுங்க, பருப்பு விலை சொல்லுங்க. என்ன விலைவாசி உயர்வு என்ற குற்றச்சாட்டே இல்லாமல் ஒரு ஆளுங்கட்சி வந்து தேர்தலை சந்திக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் முதல் முறை. நம்ம தொடர்ந்து பேசலாம். விலைவாசி உயர்வே 5 வருஷத்துல இல்ல அப்படிங்கிறார். பொருளாதாரம் எங்களுக்கு மேம்பட்டு இருக்கு அப்படிங்கிறார். மிக தெளிவாகவே இவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளராக பேசலாம், இல்லை அவராக இருக்கலாம். அவருடைய கட்சியை சார்ந்த எம்பிஆர் சுப்பிரமணிய சாமி எந்த கட்சி தொடர்ந்து அவர் வந்து சொல்லி வருகிறார். அதாவது என்ன சொல்கிறார், இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யவும் நிதிநிலை அறிக்கையை உருவாக்கவும் தகுதியற்றவர் அருண்ஜேட்லி, மோடி அரசில் இருப்பதற்கு தகுதியற்றவர் என்கிறார். பொருளாதாரம் 2 பேத்துக்கும் தெரியாதுங்கிறார். சரி, இவங்க நிதியமைச்சராக இருந்தவர் ஏற்கனவே யஸ்வந்த் சிங்கா, அவர் என்ன சொல்றாரு, பட்டியல் போடுறாரு. அதாவது 500 ரூபா பணமதிப்பிழப்பு, 1000 ரூபா. இதனால நீண்ட வரிசையில் நின்று மக்கள் சிறு குறு தொழில்கள் அழிந்து போவதற்கு காரணம் இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தான் என்று மிக தெளிவாக மோடி ஆட்சியை பட்டியலிடுகிறார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிதி, அதாவது திட்டக்குழு என்று ஒன்று இருந்தது. அந்த திட்டக்குழு அதாவது காங்கிரஸ் ஆட்சியிலே எது உருவாக்கப்பட்டதோ வல்லுநர்களோ பொருளாதார மேதைகளால் உருவாக்கப்பட்ட அந்த திட்டக்குழுவே பேரை மாற்றிவிட்டு நிதி என்று சொன்னார். என்ன ஆயிடுது? சரி, சுழி 5, 12, 18, 28 சொல்லி ஜிஎஸ்டி வரை கொண்டு வந்தாங்களே, அதனால் ஏற்பட்ட இழப்புகள் எவ்வளவு தெரியுமா? இது பட்டியலிடுகிறார். இந்த பட்டியலில் சுப்பிரமணியன் சாமி மட்டுமல்ல, பொருளாதார மேதைகளே அதிலிருந்து ஓடிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, தலைமை வங்கி, ரிசர்வ் வங்கி, அது மட்டுமல்ல சிபிஐ புலனாய்வு அமைப்பு, அது மட்டுமல்ல தேர்தல் ஆணையம், அது மட்டுமல்ல சிவிசி, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, அத்தனையும் சுயேட்சை அமைப்புகள், அரசியலமைப்புகளால் உருவாக்கப்பட்டது. இவை அனைத்தும் மோடியின் ஆட்சி வந்த பிறகு செயலற்றதாக ஆகிவிட்டது. அதிலிருந்து பல பேர் பதவி விட்டு ஓடிவிட்டார். ஒருவர் அமெரிக்காவில் இருக்கிறார், இருக்காரா இல்லையா? இந்த அளவுக்கு பொருளாதாரம் சீரழிந்து விட்டது என்று ஒரு பட்டியல் போடுகிறார். அமர்த்தியா சென் யாரியா? அவர் வந்து ஒரு பொருளாதார மேதை, நோபல் பரிசு பெற்ற இந்தியர், மிகப்பெரிய பேராசிரியர். அவர் நலந்தா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருந்த அவர், நான் இதை விட்டு ஓடிவிடுகிறேன், நான் சொல்வதை கேட்கவில்லை, பொருளாதாரம் அழிந்து விட்டது மோடி ஆட்சியில், மதவாத திணிப்புகள் வருகின்றன, உண்மையான வரலாற்று ஆய்வுகள் இல்லை, பாடத்திட்டத்தை அத்தனையும் அளிக்க சொல்கிறார்கள், நான் இருக்க மாட்டேன் என்று ஓடிவிட்டாரு. அவர் பதில் சொன்னாரு, சொல்ல முடியுமா? அதற்கு பதில் சொல்ல முடியுமா? அடுத்து இவர்கள் ஆட்சியிலே இந்த இவர் மட்டுமல்ல 3 பேர் அதாவது இதை பற்றி சொல்லி வருகிறார்கள். என்னென்ன, எண்ணுவது, எழுதுவது. இப்ப நண்பர்கள் சொன்னார்களே, இவர் என்ன கருத்து திணிப்பை வந்து கருத்துரிமை பறிக்கிறது. அப்ப சமூக செயற்பாட்டாளர்கள் அவர்கள் செயல்பட முடியவில்லை. இந்த ஆட்சியை பற்றி குறை கூறி எழுதினால், பேசினால் அவர்களுக்கு சிறை தண்டனை, கல்புரிக்கு போன்றவர்களுக்கு கொலை, இப்படி பல்வேறு இடங்களில் எழுத்தாளர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், கருத்துரிமை பறிக்கப்படுகிறது. நாங்கள் வந்தால் பாபர் மசூதி இடித்ததற்கு அந்த இடத்தில் ஆயத்தில் கோயில் கட்டுவோம், முஸ்லிம்கள் அதுபோல் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை மக்கள் இருக்கக்கூடிய தேசப்பட்டவர்கள் காஷ்மீரில் இருக்கக்கூடியவன் அத்தனை பேரும் போகணும், 320 என்கிற சிறப்பு சட்டத்தை ரத்து செய், 35A ரத்து செய், அதை ஆய்வு செய்ய வேண்டும், முஸ்லிம்கள் தேசப்பட்டவர்கள் கப்பல் ஏற்றி அனுப்பிட வேண்டும் பாகிஸ்தானுக்கு. சொன்னது யார்? இது என்ன மதசார்பற்ற நிறைய குறைகளை நீங்க வந்து முன்வைக்க. இல்ல, அது மட்டுமல்ல, பசுக்கறி உண்ணுவது இது யாரும் தடுப்பதல்ல, இது வந்து உரிமை வழங்கப்பட்டிருக்கு. அவங்க உண்ணுவது எண்ணுகிற சிந்தனை அவர்கள் உடைமை, பண்பாடு, கலாச்சாரம், மொழி இவைகள் வேறுபட்டு இருந்தாலும் இந்தியாவில் ஒரே அமைப்பில் இருக்கக்கூடிய குடிமக்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அல்ல, RSS அமைப்பு அல்ல, மதவாத அமைப்புகளுக்காக இந்த ஆட்சி அல்ல. இந்த அதைத்தான் கேட்டது.
சுப்ரீம் கோர்ட் என்ன உச்ச நீதிமன்றம் கேட்டது? ஹரியானாவில் கைது செய்யப்பட்ட ஒரு சாமியார் பத்தி உள்ளே போடும்போது இந்த ஆட்சி மோடியினுடைய ஆட்சி, மோடி பிரதமர் யார்? அந்த அவருக்காக ராம் ரஹீம் சிங்குக்காக உள்ள ஆட்சியா இல்ல இந்தியாவின் ஒட்டுமொத்த குடிமக்களுக்கு உள்ள ஆட்சி என்று கேள்வி கேட்டு காரணம் என்ன? நிச்சயமா தொடர்ந்து நிறைய விஷயங்களை நீங்க பட்டியல் நெகட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கிற போது மோடி என்கிற ஒற்றை மனிதரை எதிர்ப்பதற்காக பெரிய மாபெரும் கூட்டணியை நீங்க வந்து அங்கங்க அமைக்க முற்படுறீங்க. அப்ப மோடி என்கிற ஒரே ஒரு அலை வந்து இந்த தேர்தலில் வேலை செய்யும் அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து ஒரு கருத்து வந்து சொல்றாங்க. அவர் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து உங்களால எதிர்கொள்ள முடியாம நீங்க பயப்படுறீங்க அப்படிங்கிறாரு. நாடாளுமன்ற இப்ப தேர்தல் எதற்காக நடக்குது? நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடக்குது. நாடாளுமன்றத்துக்கு வரக்கூடிய ஒரு உறுப்பினர் என்ன செய்யணும்? அவர் வந்து சட்ட மசோதாவை நிறைவேற்ற உதவுகிறார், நாடாளுமன்ற நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய உதவுகிறார், நிறைவேற்ற உதவுகிறார், பல்வேறு மசோதாக்கள் வரும்போது அதற்கு உறுதுணையாக இருக்கிறார், மக்களுக்காக கொண்டு வருகிற தனிநபர் தீர்மானம் எந்த அரசு தீர்மானம் ஏற்க இருக்கிறார், இவ்வளவு பெண்களுக்கான உரிமை பாதுகாக்க இருக்கிறார் சட்டத்தில் இவ்வளவு போய் கையாளுகிறார். நிதி மசோதாவை அதை அதாவது ஒப்புக்கொண்டு அது ஓட்டு வாக்களித்து அதை நிறைவேற்ற உதவுகிறார். ஆனால் அந்த நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் மோடி 19 நாடுகள் வந்திருக்காரு. ஆனா 84 நாடுகளுக்கு அடிக்கடி சுற்றுப்பயணம் செய்தவர் மோடி. இன்னும் சொல்ல போனால் 4000 கோடி செலவழித்திருக்கிறார். தன்னுடைய உடைக்க 10 லட்சம். நேற்று ஒரு செய்தி வருகிறது, ஒப்படை செய்வதற்கு அந்த பெண்மணிக்கு 10 லட்சம் ரூபாய் மேல சம்பளம் ஒரு மாதம். இல்ல அந்நிய முதலீடு செய்வதற்கு வெளிநாடுகள் அவர்கள் செல்வது வந்து விமர்சனம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதன் மூலமாக வந்து அந்நிய முதலீடு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஜியா கிட்டதான் நான் கேட்க விரும்புறேன். முதல் சுற்றுல நீங்க பேசும்போது கிட்டத்தட்ட 4 விதமான கருத்துக்கள் எல்லாம் சொன்னீங்க. பொருளாதாரம், ராணுவம் உட்பட நிறைய விஷயங்கள். அதையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, மோடி மீண்டும் வேண்டாம். காரணம் என்னன்னா, எங்களுக்கு முதல்ல தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படிங்கிறது தான். தொடர்ந்து இந்த ஆட்சியை அவர் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா சார். ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து நீட்ன்ற ஒரு நீட் தேர்வு அப்படின்றது வந்து எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்கோம், போராடிட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நான் உங்க மேல திணிப்பேன் அப்படின்னு சொல்லி அனிதான்ற ஒரு மாணவி இன்னைக்கு நம்ம இழந்துட்டு நிக்கிறோம். சரிங்களா? அது ஒரு மிகப்பெரிய கோவம். வருங்காலத்தில் வரக்கூடிய மருத்துவரே வந்து நம்ம இழந்துட்டோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 8 வழிச்சாலை திட்டம். அதுல எத்தனையோ மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களை பறி கொடுத்துட்டு அழுத காட்சிகள் எல்லாமே வந்து தமிழர்கள் நாளுக்கு நாள் டிவில டெய்லி பார்த்தாங்க. நம்ம கலைஞர் டிவில அதையே ஒரு பெரிய ஒரு செய்தி தொகுப்பாவே நீங்க போட்டுட்டு இருந்தீங்க, டெய்லி லைவ் போட்டுட்டு இருந்தீங்க. அந்த அழுகைகள், குரல்கள் எல்லாமே பார்த்தாங்க. தூத்துக்குடியில இந்தியா விடுதலைக்கு அப்புறமா ஒரு பெண் என்கவுண்டர்ல கொல்லப்பட்டா அப்படின்னா அது தூத்துக்குடி சம்பவத்துல. இந்த படுகொலையும் வந்து தமிழ்நாட்டில் பார்த்துட்டோம். இன்னொரு விஷயம், ஓகி புயல்ல இருந்து கஜா புயல் வரைக்கும் எதுக்குமே வராத மோடி அவர்கள் எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் 3 முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போறாரு. இந்த ஒரு கோபம், இது எல்லாமே ஒட்டு மொத்தமா சேர்த்துதான் தமிழகம் கோ பேக் மோடி அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க சார். இல்ல, பாகிஸ்தான்ல இருந்து 68% போட்டாங்கன்றாரு. பாரதிய ஜனதா கட்சிக்கு பாகிஸ்தான் ஒரு நாடு இல்ல அப்படின்னா பாலிடிக்ஸே கிடையாது சார். அதுதான் எங்களுடைய பதிலே. சரிங்களா? 236 நாள் 236 குண்டு வெடிப்பு பாகிஸ்தான்ல இருந்து வந்தது 214 இருந்து 214க்குள்ள. அதையாவது நீங்க ஒத்துக்கிறீங்களா? எல்லா ஆட்சியிலுமே வந்து இருக்குது சார், குண்டுவெடிப்பு இருக்கு. பாகிஸ்தான்ங்கிற நாடு இந்தியாவுக்கு விரோதமான சிந்தனையில உருவான ஒரு நாடு. அது கடைசி வரைக்கும் இந்திய விரோதத்துல தான் இருக்கும். இதுதான் அந்த பாகிஸ்தான் விரோத போக்குன்ற ஒரு விஷயம், காஷ்மீர்ன்ற ஒரு விஷயமும் பாகிஸ்தான் நிச்சயமாக கிடையாது. தவறான ஒரு விஷயத்தை தீர்க்கக்கூடிய விஷயம். 60 வருஷம் ஆச்சு சார், இந்தியா விடுதலை ஆகி 60-70 வருஷம் ஆயிடுச்சு. ஏன் 70 வருஷத்துல இந்த பிரச்சனை தீர்க்க முடியாதா? காஷ்மீர் பிரச்சனையும் அயோத்தியில பாபர் முன்னாடி ஒரு செங்கலா எடுத்து வச்சிருக்காங்களா? ஏன்னா அந்த விஷயத்தை தீர்த்துட்டாங்கன்னா இந்து முஸ்லீம் ஓட்டுகள் அவங்களுக்கு போயிடும், அவங்களால பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. ஏன் 5 வருஷம் இப்ப அவங்க தான் ஆட்சி இருந்தாங்க, ஒரு செங்கல் எடுத்து வச்சு நேரம் கட்டிருக்க வேண்டியதுதானே? அதை மட்டும் எதுக்கு எலெக்ஷன் டைம்ல மட்டும் அதை எதுக்கு கையில் எடுக்கிறாங்க? பாகிஸ்தான் ஒரு விஷயமும் பாபர் மசூதி விஷயம் எலெக்ஷன் டைம்ல மட்டும் கையில் எடுக்கிறாங்க. இந்த 4 வருஷத்துல தலித் மக்கள் மேல தாக்குதல் நடந்துச்சு, ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தியே வந்து தாக்குதல் நடத்தினாங்க, மாட்டுக்கரையும் தாக்குதல் நடத்தினாங்க, யூனிவர்சிட்டியில தாக்குதல் நடத்தினாங்க தலித் மக்கள் மேல. இந்த 4 மாசம் எலெக்ஷன் வர போற இந்த நாட்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல தாக்குதல் நடத்தினாங்க. எத்தனையோ பத்திரிகையாளர்கள் சுட்டே கொண்டாங்க. ஏன்னா இந்த பாசிச சக்திக்கு எதிராக பேசினாங்கன்றதுக்காக சுட்டு கொண்டாங்க. இந்த எலெக்ஷன் அறிவிக்கப்பட்ட பிறகு இது மாதிரி ஏதாவது ஒரு தாக்குதல் நம்ம கேள்விப்பட்டோமா? ஏன் அப்படின்னா எலெக்ஷன் வர போதுன்றதுக்காக அமைதியா இருக்காங்க சார். இதுதான் சார் இந்த 4 வருஷத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த 4 மாசம் அமைதியா இருக்கிறது காரணம் மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கான அஜெண்டா. மோடி வேண்டாம் அப்படின்னு கேட்கும்போது நீங்க முதல்ல ஆரம்பத்துல சொன்னீங்க இந்த மதவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம். நிச்சயம் 5 வருடம் வந்து முழுமையாக சாமானியங்கிற பேர்ல பாகிஸ்தானுடைய குரல் அவர் எழுதியிருக்காரு. இல்ல இல்ல
அப்படின்னா நம்ம தேச விரோதி உலகம் அவங்க சொல்லுவாங்க. தேச வேற விரோதி பதிலே இருக்காது. பாகிஸ்தான் ஒரு நாடு இந்திய விரோதம் சொல்லுங்க இந்திய விரோதங்கிற அடிப்படையில் இந்த திட்டத்தை மக்களுக்கு ஆதரவா நாங்க இந்த திட்டம் கொண்டு அமெரிக்காவா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், இப்பவே சொல்லுங்க சார். ஐரோப்பாவா இருக்கட்டும், சார், உலகமே அவர் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை தீவிரவாதத்தை ஏற்றுமதி செய்கின்ற ஒரு நாடு என்பதுதான். பாகிஸ்தானத்தை வந்து சப்போர்ட் பண்ற ஒரு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணல சார். இல்ல பாகிஸ்தானுடைய ஆதரவாளரை கொண்டு வந்து விட்டுட்டு சாமானியன் மக்களுக்காக இந்த 5 வருஷத்துல மக்களுக்காக கிடையாது. இது பாகிஸ்தானி ஆதரவு. கேட்காது. இரண்டாவது அண்ணா வந்து 35A பத்தி பேசினாரு. திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரானது அப்படிங்கிற நிரூபிக்கிற ஒரே காரணம் 35A. காஷ்மீரத்துக்காக சொன்னது 35A என்ன ஸ்பெஷல்னா, காஷ்மீரத்தை சார்ந்த ஒரு ஆண் வேறு உலகத்தில் எந்த நாட்டிலையும் கல்யாணம் பண்ணிக்கலாம், வேறு எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அவருடைய காஷ்மீர் குடியுரிமை பாதிக்காது. உமர் அப்துல்லாவுடைய மனைவி இங்கிலாந்து பெண், அதனால உமர் அப்துல்லா வந்து தொடர்ந்து காஷ்மீருடைய முதலமைச்சராக கூட இருக்க முடியும். ஆனா காஷ்மீரை சார்ந்த ஒரு பெண் காஷ்மீர் அல்லாத வேறு ஒரு ஆணை திருமணம் செய்தால் அந்த காஷ்மீர் என்ற அந்தஸ்தை இழக்கின்றார். இது வந்து பெண்ணியத்திற்கு விரோதமானதா இல்லையா? இந்த 35A சப்போர்ட் பண்ற திமுக பெண்ணியத்திற்கு விரோதமான கட்சி. இந்த கருத்துக்கு நான் பதில் சொல்லணும். சிறப்பு 35A பத்தி பேசுறேன். 35A பெண்ணுக்காக இவங்க குரல் கொடுக்கறாங்க, பெண்ணினத்துக்குன்னு சொன்னா நான் கேட்கிறேன், காஷ்மீர்ல வந்து பெண்களை கற்பழித்தது யார்? காஷ்மீர்ல ஒரு இதுல வைத்து அதற்காக ஊர்வலம் போறாரு, மந்திரி ஊர்வலம் போறாரு. சரிதான், அந்த அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அந்த பெண்ணை கற்பழித்தது அந்த பாரதிய ஜனதா கட்சியா இருந்தாலும் அவர் உள்ள போட்டு தவறு. உத்தரப்பிரதேசத்தில் யாரு செஞ்சது? அவர் வீட்டில் செய்த MP MLA அத்தனை பேரும் பெண்ணியத்துக்கு எதிராக பாலியல் பலாத்காரம் செய்தவர்கள். இன்னும் சொல்ல போனா பெண்ணினத்தை போற்றுவது என்று சொல்லுங்க. ஒரு தனிநபர் பெண்ணியத்திற்காக இல்ல பெண் இனத்திற்காக போராடுகிற நீங்கள் 30% இடஒதுக்கீடு 35A சொல்றேன். இவ்வளவு இருக்க அதை வந்து நீங்க வந்து இந்த சட்டம் கொண்டு வந்தீங்களா? மசோதா மக்கள் அதாவது இருக்கக்கூடிய மகளிர் மசோதா கொண்டு வந்தீங்களா? சரி, கொண்டு வரல. பெண்ணினத்தை போற்றுவதாக இருக்கக்கூடிய நான் உங்களை கேட்கிறேன், தன்னுடைய மனைவியை ஏன் 3 மனுக்களில் வேட்பு மனுக்களில் மோடி போடவில்லை? யசோதா பண்ண ஏன் கைவிட்டார்? காஷ்மீருக்கு பெண்கள் அவரது குடியுரிமை பறிக்கப்பட வேண்டும். பாரதிய ஜனதாவுக்கு ஆபத்து என்பது காஷ்மீருக்கு பண்ண ஹிந்துவா கிறிஸ்துவானா முஸ்லிமோ எந்த பொண்ணா அவர்கள் காஷ்மீருக்கு சுதந்திரம் உண்டு. கேட்க விரும்புறேன், அதாவது மதவாதம் அப்படிங்கிற தொடர்ந்து அப்படியான ஒரு பூசல் வந்து பாரதிய ஜனதா மேல வச்சுக்கிட்டே இருக்கப்படுகிறது. இந்த 5 வருடம் வந்து நிறைய வந்து அவர்கள் வந்து ஆட்சி செய்திருக்கிறாங்க பெரும்பான்மையோட. அவங்க நினைச்சிருந்தா ராமர் கோவில் அப்படிங்கறத கட்ட முடியாம போனதுக்கான காரணம் என்ன? இல்ல வந்து மனம் இல்லையா, இல்ல அவங்களால முடியல நீங்க நினைக்கிறீங்களா? வந்து உச்ச நீதிமன்றத்தில் இருந்து இப்ப கடைசியா ஒரு குழு ஒண்ணு போட்டிருக்காங்க. நீதிமன்ற பிரச்சனைங்கிறதுனாலதான் அதை அவங்க முன்னெடுக்கலைங்கிற மாதிரி தான் இருக்கு. பொதுவாகவே இது போன்ற விவாதங்கள் என்பது தனிநபர் தாக்குதல் அந்த இதுங்கெல்லாம் மாறி நம்ம அரசியல் களத்தில் தான் விவாதிக்கணும். சகோதரர் சொன்னார் 35 வேண்டாம் 33%. இடத்துல ஒரு 30-32 ஆண்டுகளாக நாடாளுமன்றத்தின் மக்களவையிலையும் மாநிலங்களையும் மாறி 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 அந்த மசோதா தாக்கல் பண்ணி எல்லா கட்சிகளும் 15-20 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி தான் இருந்தது. அதில் என்ன சிரமம்னு தெரியல. அங்கே இருக்கிற அரசியல் பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பெண் பிரதிநிதிகள் அதிகமாக வந்தால் நம்முடைய
செல்வாக்கு குறையுமோ என்கிற கருத்தாக்கம் அவங்களுக்கு அந்த எண்ண ஓட்டம் இருந்திருக்கலாம். நிச்சயமாக அரசியல் கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகமானாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ரீதியாக ஏறத்தாழ 40-50% கூட கொடுத்துருக்காங்க. கட்சி மாவட்ட மாநில பொறுப்புகளையும் உள்ளாட்சி அமைப்புகள்லையும் கூட நிறைய பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த முறை 2 பேருமே சொல்கிறாங்க 33% என்பதை நிச்சயமாக நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைய இந்த கள யதார்த்தம் இருக்குல்ல, தேர்தல் கள யதார்த்தம், அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டை எடுத்துக்குவோம். இன்றைய தினம் திமுகவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் மறைந்ததுக்கு பிறகு தலைமை பொறுப்பேற்று இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கொள்கிற முதல் தேர்தல். அதனால் இந்த தேர்தலில் மக்களின் ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான இயக்கமாக இருக்கிறது என்பதை நிரூபித்தாக வேண்டிய ஒரு சூழல். அதேபோல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் அதனுடைய ஆளுமை மிக்க மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு இன்று அவர்கள் தங்களுடைய கட்சியினுடைய வலிமையை நிரூபித்தாக வேண்டிய கட்டாயம். இந்த கட்சிகள் தங்களுடைய வாக்கு வங்கிகளை, தங்களுடைய ஆதரவு நிலையில் இருக்கிற வாக்கு வங்கிகளை தாண்டி பொதுமக்களிடம் செல்ல வேண்டும். இப்போ இந்த 2 கட்சியுமே என்னென்னா, ஒவ்வொரு அரசியல் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளும் தொண்டர்களும் அனுதாபிகளும் அந்த கட்சியை தாண்டி வாக்களிக்க மாட்டார்கள். அப்படி இருக்கிற பொழுது அந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு முன்னெடுப்பை எடுக்கிற பொதுமக்களினுடைய ஆதரவு இங்கே யாருக்கு என்பது தான். பொதுவாகவே மத்திய ஆட்சி கட்சியானாலும் மாநில ஆட்சி கட்சியானாலும் மக்களுடைய அதிருப்தி என்பது நிச்சயமாக இருக்கும். எந்த ஆட்சி கட்சி ஆட்சியாக இருந்தாலும் இந்த அதிருப்தி ஒரு கடும் கோபமாகவோ ஆத்திரமாகவோ மாறினால் அது எதிர்கட்சிகளின் சாதகம், ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும். அது மாறுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னொரு களத்தில் நம்ம பார்த்தோன்னா, இந்த பிரதான அரசியல் கட்சிகளை தாண்டி அமமுக என்ற ஒரு அரசியல் கட்சி, கமலனுடைய மக்கள் நீதி மையம், இவர்கள் எந்த அளவுக்கு வாக்குகளை பிரிக்கிறார்கள், இது யாருக்கு சாதக பாதகம் என்பதையெல்லாம் நாம் நிச்சயமாக பார்த்தோன்னா அது அந்த ஏப்ரல் 18 மக்களுடைய வாக்களிப்பு இருப்போம். அப்போதான் தெரியும். ரொம்ப சுருக்கமாக சொல்லி முடிச்சிருக்கு. ஒன்றும் இல்லை சார், இப்போ 35 ஏன் சார் வந்து சொன்னாங்க, அது என்னமோ ஒரு சட்டமாக இருந்துட்டு போகுது. 33% வந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படலை. ஒன்று. இன்னொரு விஷயம், ஓவர் நைட்ல 500 ரூபா நோட்டும் 1000 ரூபா நோட்டும் பல கோடிக்கணக்கான மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய நோட்டு செல்லாதுன்னு ஒரு நாட்டோட பிரதமரால் அனௌன்ஸ் பண்ண முடியும்னா, பாலியல் வழக்குல இவர் தான் குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவரை அதிகபட்சமா அவரை தண்டிக்க முடியும் அப்படின்ற ஒரு சட்டத்தை எதனால நம்ம நாட்டுல நிறைவேற்ற முடியல? ஒண்ணு. இன்னொரு விஷயம், கருப்பு பணத்தை மீட்பேன்னு சொன்னாங்க. பழைய ஆட்சியில ஓடிட்டாங்க, வெளிநாடுகள் தப்பிச்சிட்டாங்க, ஓகே, அவங்களால கொண்டு வர முடியல தான் மக்கள் வந்து பாரதிய ஜனதா கிட்ட ஆட்சியை கொடுத்தாங்க. எதனால அவர்களை இந்த நாட்டை கொண்டு வந்து அதான் ஓடி போனாங்க. இப்ப இவர்கிட்ட நம்ம ஆட்சியை கொடுத்துருக்கோம், இவங்க பிரிச்சு கொண்டு வரணும்ல, ஏன் அவங்க கொண்டு வரல? 2. எய்ம்ஸ் மருத்துவமனைன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. எத்தனையோ எல்லா மாநில தலைநகர்களையும் நான் கொண்டு வரணும்னு சொல்லி 7-8 இடங்களை கொண்டு வந்தாங்க. ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை கூட இன்னைக்கு வரைக்கும் செயல்படல. இது 4வது விஷயம், பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, மோசமான பொருளாதார கொள்கை, இது எல்லாம் சேர்த்துதான் கோ பேக் மோடி அப்படின்ற ஒரு விஷயத்தை தமிழ்நாடு மக்கள் கையில் எடுத்தாங்க. நிச்சயமா மோடி ஏன் வேண்டாம் அப்படின்னா பட்டியலிடறதுக்கான விஷயங்கள் வந்து நிறைய இருக்கிறது. ஆனா தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் தான் முழுமையான விஷயங்கள் தெரிய வரும். வெறும் சோசியல் மீடியால மட்டும்தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான ஒரு பார்வையும் துரைக்கண்ணா வந்து முன்வைத்திருக்கிறார். நேர்மையால் முடித்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். முதல்ல மொழி திணிப்பு, மிகப்பெரிய இந்தி திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பு, அப்புறம் குரு உற்சவங்கிறது அந்த இதை கொண்டு வர்றது, அப்புறம் வந்து மாளவியா அந்த பிறந்தநாள்னு சொல்லிட்டு ஆளுமை நல்லாளுமை நாள்னு கொண்டது. அதாவது மொழி மற்ற எல்லா மொழிகளுக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்பை இந்த இந்திய அரசியல் சட்டம் வகுத்திருக்கிறது. அந்த இந்தி மொழிக்கு மட்டும் தூக்கி பிடிப்பது ஏன் என்ற கேள்வி. பாரதிய ஜனதா 5 ஆண்டுகள் என்பது மேலும் 5 ஆண்டுகள் வந்து நீட்டிக்குமா, இல்ல அவர்களாகவே தங்களுடைய வாய்ப்பை வந்து குறைத்துக் கொண்டார்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். 4 பேரும் உங்களுடைய கருத்துக்களை முன் வச்சீங்க. 4 பேருக்கு என்னுடைய நன்றி. நேர்ல மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.